இந்தியாவில் பலராலையும் ட்ரேட் பண்ணக்கூடிய வாசிரெக்ஸ், அதாவது கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாசிரெக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட 250 பில்லியன், அதாவது மில்லியன் டாலர் அளவுக்கான கிரிப்டோ கரன்சி வந்து திருடி இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். வாசிரெக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேரால் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்டார் அண்ட் வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சுக்கு, அதாவது இன்வெஸ்டாருக்கு ஒரு சின்ன கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2000 கோடி அளவுக்கான கிரிப்டோ கரன்சி திருடப்பட்டிருக்கு. இந்திய மதிப்பில் 2250 கோடியிலிருந்து 2500 கோடி அளவில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ஸ் இருந்துகிட்ருக்கு. இந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இதை எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பர்டிகுலராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி சிங் வாலெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலெட்லேருந்து எடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 பேரால் சிக்னேட்ரி கொடுத்தா மட்டும்தான் இது டிரான்ஸ்ஃபரே ஆகும். அந்த அளவுக்கு ஒரு செக்யூரான ஒரு அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு இதை ஏன் இப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இது டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது 9-8 நாட்களுக்கு முன்பே ஸ்டார்ட் பண்ணி இதை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனும் இருந்திருக்கு. ஸோ எப்படி இந்த அளவுக்கு ஒரு வீக்கான ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறது இந்த வாசிரெக்ஸ் வச்சுருக்கு அப்படின்றது தெரிய வரல. மெயினாக ஷிபு காயின், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெதர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் போயிருக்கு. அதாவது டெதர் மட்டுமே $130 மில்லியன் எடுத்திருக்காங்க. அண்ட் 102 ஷிபு காயின், $102 மில்லியன் அளவுக்கான ஷிபு காயினை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, திருடி இருக்காங்க. அதாவது ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு நிறைய. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்கெயின் பண்ணி அங்கேருந்து வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸ் வந்து த்ரெட்டன் பண்ணி இந்த ஃபண்டு கொடுத்தா தான் நம்ம இதை திரும்ப ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்றத கொடுப்பாங்க. பட் இவங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணலை. பர்டிகுலராக இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு ஹேக்கர்ஸ் டீம் அப்படிங்கிறது பண்ணியிருக்கு. இது இன்னும் சில ரூமராக கூட இருக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டீமை வந்து நார்த் கொரியன் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பண்ணி தான் இதை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் சில இடத்துல இருந்து வருது. பட் எந்த அளவுக்கு இது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு இது வந்து திரும்ப ரீஸ்டோர் ஆகும், கஸ்டமருக்கு வந்து இது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா அப்படிங்கிறது இல்லை. இது வராமல் போகிறதுக்கான 90% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதுதான் நடந்துடும், ரொம்ப சேஃபாக இருங்க அப்படின்னு நம்ம எந்த ஒரு வியூவும் கொடுக்க முடியல. பட் அதனால தான் ட்ரேட் எம்பரர் ஆல்வேஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் அப்படிங்கிறதுல ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க் பண்ண சொல்கிறோம். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன அளவில் வந்து கிரிப்டோ ஃபாரெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டே வரும். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது நான் சேஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ரெகுலேட்டர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அண்ட் இதில் நிறைய செக்யூரிட்டி செயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளோட ஸ்டாக் அப்படிங்கிறது NSDL இந்த மாதிரியான இடங்களில் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபானதாக நம்ம பார்க்க முடிகிறது. கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அல்லது ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டாம். அண்ட் சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் விட்ராலும் பண்ணிவிடுங்க. ஸோ எவ்வளோ குயிக்காக விட்ரா பண்ணிவிட்டு அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஈஸியாக வச்சுக்கோங்க. அண்ட் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சேஃபானது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துட்றேன். அண்ட் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது ஒரு சேஃபான ஒரு விஷயந்தான். அண்ட் வாலெட் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கலாம். நீங்கள் வாலெட்டில் நிறைய டைப் ஆஃப் வாலெட்ஸ் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கான ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா, இல்லை அதுக்கான ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இது ஒரு பிக்கஸ்ட் கொஷின் மார்க். ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இருக்கு, ஃபாரெக்ஸ் கிரிப்டோலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கு. அரௌண்ட் 30% டேக்ஸ் பண்ணி, இதுக்கு டேக்ஸ் 30% பண்ணுறதுக்கான காரணமே கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதுலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி. ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர் பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துப்பாங்க. பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதை சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. நார்த் கொரியாவோட நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறதுனால இது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் கொஷின் மார்க்காக தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எந்த ஒரு வியூவும் நம்ம இதில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.